அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை கோவில்பட்டி சொர்ணமலை ஸ்ரீ கதிர்வேல் முருகனை இன்று தரிசிப்போமா? இந்த கோவில்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சொர்ணமலையில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் இந்த முருகன் ஆலயம் வேல் கோட்டமாக அமைந்தது. காலப்போக்கிலே முருகன் விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்பெற்று ஆலயம் அமைக்கப்பட்டது. பழமுதிர் சோலையில் மூலவராக இருப்பது வேல்தான். வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் சமீப காலத்தில் தான் பிரதிஷ்டை செய்யப்பெற்றார். இது போலவே திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் குடவரையில் இருப்பதால் வேலுக்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இதுபோலவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முருகன் குன்றத்திலும் சென்னை குமரன் குன்றத்திலும் இந்த சொர்ணமலையில் இருக்கும் வேல் வைத்து வழிபடுவதே வழக்கமாக அமைந்துள்ளது. இன்றளவும் ஆலய கருவறையில் வேலே மூலவராக இந்த கோவிலில் வழிபடப்படும். கருவறையில் மூலவராக முருகப்பெருமானின் கதிர்வேல் என்னும் திருக்கை வேல் உள்ளது. கோவில்பட்டியிலிருந்து இலங்கைக்கு வணிகம் செய்ய சென்ற முருகன் அடியவர் ஒருவர் இலங்கையில் உள்ள கதிர்காம முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். கதிர்காமத்தில் வேல் வழிபாடே சிறப்பு. ஆகவே கதிர்காம முருகனை நினைந்து தானும் ஒரு வேல் வாங்கி வந்து வழிபாடு செய்தார். ஒரு கட்டத்தில் இலங்கையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அவருக்கு கதிர்காம முருகனை பிரிவதை விருப்பமில்லை. முருகப்பெருமான் அசரீரியாக, அன்பனே, உன் பொருட்டு யாம் இந்த வேல் மூலம் உன் ஊருக்கு வருகிறோம். கதிர் காமத்திலிருந்து பிடிமண் கொண்டு சென்று அங்குள்ள மலைக்குன்றில் எமது வேலையே மூலவராக வைத்து வழிபடு. எல்லோருடைய மனக்கவலையையும் நான் அகற்றுகிறேன் என்றார். அதன்படி இந்த மலையில் அந்த வேலை பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டினார். வேலே இங்கு மூலவர். மாணிக்க விநாயகர், பழனி ஆண்டவர், பைரவர் சன்னதிகளும் இந்த கோவிலில் உள்ளன. இங்கு வந்து சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை 6 முறை பாராயணம் செய்து வழிபட்டால் பகை, ஏவல், பில்லி, சூனியம், வறுமை, தரித்திரம், நோய்கள், மனக்கவலைகள் அகன்றிடும். சஷ்டி, கிருத்திகை, விசாகம், பூச நாட்களில் இங்கு வந்து கதிர்வேலுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சிவப்பு மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட நம் எண்ணங்கள் கைகூடும். கிருத்திகை நாளில் அன்னாபிஷேகம் நடைபெறும். அந்த அன்னத்தை உண்ண மகப்பேறு கிட்டிடும். கிரிவலம் வருவதும் இங்கு நேர்த்திக்கடனாகும். திருக்கார்த்திகை இங்கு முக்கிய விழாவாகும். வாழ்வை ஒளிமயமாக்கும் கோவில்பட்டி சொர்ணகிரி ஸ்ரீ கதிர்வேலரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.